ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசத்துக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே தைப்பூச திருநாளை பற்றியும் அந்த நாளில் நம்ம எந்த மாதிரியான விரதமும் வழிபாட்டு முறையும் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் தைப்பூசம் நமக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு பௌர்ணமியும் கூட தாங்க. எப்பயுமே இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தாங்க இந்த தைப்பூசமானது கொண்டாடப்படுது. இது கூடவே பௌர்ணமியும் சேர்ந்து தாங்க அமைஞ்சு வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நமக்கு பூச நட்சத்திரம் பிப்ரவரி 10ஆம் தேதி நைட்டு 7 மணி 13 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி நைட்டு 7 மணி 31 நிமிஷம் வரைக்குமே இந்த தைப்பூச நட்சத்திரமானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசமானது பிப்ரவரி 11ஆம் தேதி தாங்க முழுசாவே அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு பௌர்ணமியும் வருது இல்லைங்களா? அந்த டைமில் நம்ம தைப்பூச நட்சத்திரம் பௌர்ணமி ரெண்டும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் நம்ம முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்ல பலன்களெல்லாம் கிடைக்குங்க. இந்த நாளில் மக்கள் எல்லாருமே முருகனுக்காக விரதம் இருந்து அவங்களோட நிறைக்குறைகளை சொல்லி தாங்க வழிபடுறது வழக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாளில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் விரதம் இதெல்லாம் இருக்கலாம்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் ஒன்று தாங்க இந்த தைப்பூசம். இதில் பலவிதமான பிரச்சனைகள் குறைகள் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால தான் அதிகமான மக்கள் இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த தைப்பூசமானது கொண்டாடப்படுறது வழக்கமாக தாங்க இருந்துகிட்டே இருக்குது. சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருக பெருமானை 6 கார்த்திக் பெண்களால் வளர்க்கப்பட்ட அன்னை பார்வதி தேவி கட்டி அணைக்க ஒரே உருவமாய் ஆனாருங்க. ஆண்டி கோலத்துல பழனி மலை மேல நின்றுட்டு இருந்த முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிக்கிறதுக்காக ஞானவேல் வழங்கியதோ இந்த தைப்பூச திருநாள்ல தான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா மத்த முருகனோட 6 படை வீடுகளை காட்டிலுமே இந்த பழனியில தைப்பூச விழா ரொம்பவே விமர்சையா கோலாகலமா கொண்டாடப்படுதுங்க. இந்த பழனியில 10 நாள் விழாவா தான் இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுது. மலையோட அடிவாரத்துல இருக்கிற பெரியநாயகி அம்மன் கோவில்ல கொடியேற்றத்துடன் இந்த விழா நடத்தப்படுதுங்க. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பழனியில முருகருக்கு பலவிதமான அபிஷேகங்கள் தினமும் நடக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படுதுங்க. அலங்காரம் செய்யப்பட்ட முருகனை தினமும் ஒவ்வொரு வாகனத்துல திருவீதி விழா கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, தேரோட்டம் தெப்ப தேர் இப்படின்னு பல வகையான விசேஷங்களா இருக்குதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க பழனிக்கு போய் இந்த நாள்ல முருகனை தரிசனம் செஞ்சுட்டு இந்த விழாவெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச நாள்ல நாம எந்த மாதிரியான விரத முறைகள் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையிலே எழுந்திருச்சு வீட்டில் விளக்கேற்றி வச்சு நம்ம தெய்வ வழிபாட்டை தொடங்கிடலாங்க. முருகனோட போட்டோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விக்கிரகம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து சுத்தம் செஞ்சு நல்லா சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு சுவாமிக்கு அன்னைக்கு நெய்வேத்தியமா ஏதாவது இனிப்பு செஞ்சு வைங்க. சர்க்கரை பொங்கல் பாயாசம் இது மாதிரிலாம் கூட செய்யலாங்க. முடிஞ்சவங்க பஞ்சாமிரதம் கூட செஞ்சு வைக்கிங்க. எதுவும் முடியல அப்படின்னா 2 வாழைப்பழமும் வெத்தலை பாக்கமே போதுமானதுங்க. அதை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு சில பேர் 48 நாள் இல்லைன்னா 21 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது வழக்கத்துல இருக்குதுங்க. முடியாத பட்சத்துல மேக்சிமம் ஒரு 6 நாளாவது விரதம் இருந்து இந்த தைப்பூசம் அன்னைக்கு முருகனை போய் வழிபாடு செய்யுங்க. ரொம்பவே நல்ல பலன்கள்லாம் கிடைக்குங்க. யாரெல்லாம் இது மாதிரி தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை போய் தரிசனம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே புதுசா இப்பதான் விரதத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. குறிப்பா அந்த நாள்ல நம்ம முருகனை வழிபடுறதுக்காக கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் இன்னும் பல பாடல்கள் மூலமா நம்ம முருகனை வழிபாடு செய்யலாங்க. இது மட்டும் இல்லாம ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் ஒன்னே போதுங்க, நம்மோட குறைகள் எல்லாத்தையுமே முருகர் தீர்த்து வச்சிடுவாரு. இது கூடவே இந்த நாள்ல நம்ம வேல் வழிபாடு கூட செய்யலாங்க. ஏன்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே வேல் தானே. வேல் வேறு முருகர் வேறு அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்லவே முடியாதுங்க. பல கோவில்ல பாத்தீங்கன்னா முருகனோட விக்கிரகத்துக்கு பதிலா வேலையே பிரதிஷ்டை செஞ்சு அதையே மூலஸ்தானமா வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் கூட இருக்குதுங்க. இந்த பழக்கம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல மற்ற எல்லா இடத்துலயுமே கூட இது மாதிரி வழிபடுற வழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப முருகனோட கையில இருக்கிற வேலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில எல்லா வகையான வெற்றிகளையும் நமக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க இந்த வேல் வழிபாடு. நாம இது வீட்டுல கூட பூஜை அறையில வச்சு செய்யலாம். வேல் வழிபாட்டை நம்ம தினமும் கூட செய்யலாங்க. முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில அபிஷேகம் செஞ்சாவது வழிபாடு செய்யுங்க. இது கூடவே வேலுக்கு உண்டான மந்திரத்தை பாராயணம் செய்யறதும் ரொம்பவே நல்லதுங்க. வேல்மாறல் வேல் வகுப்பு இது எல்லாமே ரொம்பவே உகந்ததா இருக்கும். இதுவே தைப்பூசம் அன்னைக்கு வீட்டுல விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு காலையில இருந்தே
சாப்பிடாம இருந்து மதியானமா இல்லைன்னா நைட்டு வந்து முருகனை தரிசனம் செஞ்சுட்டு விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாங்க. உங்களோட உடல்நிலையை பொறுத்த மாதிரி பால் பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். எந்த ஒரு தவறும் பாதிப்புமே கிடையாதுங்க. கோவிலுக்கு போகக்கூடியவங்க அன்னைக்கு வந்து காவடி எடுத்து போகிறது தாங்க வழக்கம். முருகனுக்கு வந்து 16 வகையான காவடிகள் எடுப்பது ரொம்பவே சிறப்பான பலன்கள் எல்லாம் கொடுக்குங்க. விசேஷமானதாகவும் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்சக்காவடி, மயில் காவடி இப்படின்னு இன்னும் பல வகையான காவடிகள் இருக்குதுங்க. இதில் ஒவ்வொரு காவடிக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குதுங்க. நாம் எடுத்துகிட்டு போகிற காவடி மூலமாக நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு தாங்க மக்கள் நம்புகிறாங்க. முருக பெருமானுக்கு உகந்த இந்த தைப்பூச நாளில் அன்னைக்கு வந்து பாத யாத்திரையாக போகிறது கூட ரொம்பவே விசேஷமானதுங்க. இந்த நாளில் வந்து நாம் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கல்வி, செல்வம், ஞானம் இது மூன்றிலுமே நாம் சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். இந்த பூச நட்சத்திரம் வந்து முருகனுக்கு மட்டும் இல்லைங்க, குரு பகவானுக்கும் உகந்ததாக தான் சொல்லப்படுது. அதனால் இந்த நாளில் நாம் வழிபாடு செய்கிறது மூலியமா முருகனோட அருள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய குரு பகவானோட அருளும் கூட நமக்கு கிடைக்குங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூசத்துக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பாதிக்கு மேலே உங்களுக்கு ரொம்பவே நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. ராசிக்கு அதிபதியான சூரியன் வந்து 6ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் மாதத்தை வந்து துவக்கிறாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதே கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாமே கூட இப்போ கிடைக்க போகுதுங்க. இதுவே வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியெல்லாம் கொடுக்க போகுதுங்க. ஏன்னா புதன் பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான். புதுசாக நீங்கள் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான கடன் உதவிகள் கூட கிடைக்குங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லோன்லாம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்கிறதுனால ஏதாவது வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரலாங்க, செரிமான பிரச்சனை வரலாம். அதனால ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க, வீட்டில் சாப்பிட்ற உணவை எடுத்துக்கோங்க, வெளியில் சாப்பிட வேணாம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாகவும் எடுத்துக்கோங்க. ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோல் தொடர்பான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இது கூடவே நரம்பு, எலும்பு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. லாபத்துக்கு அதிபதியான புதன் பகவான் வந்து உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சர்வீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியெல்லாம் கிடைக்க போகுதுங்க. பெயர், புகழ் எல்லாமே உங்களுக்கு உருவாகவும் போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய தன லாபத்தை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய யோகமா தான் அமைஞ்சிருக்குது. புதன் பகவான் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல சப்தம ஸ்தானத்துக்கு போறாருங்க. அங்க பாத்தீங்கன்னா புதனும் சனியும் அமர்ந்திருக்கிறதுனால இந்த இணைவு வந்து வியாபார கூட்டாளிகளா இருக்கிற உங்களுக்கு வந்து துரோகம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்க நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. என்னதான் பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலுமே கூட உங்களோட பர்சனல் விஷயத்தை எதுவுமே கலந்துக்காதீங்க. இந்த டைம் வந்து நீங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா செய்யறது நல்லதுங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. உங்களுடைய அறிவு, அனுபவம் இது எல்லாமே பயன்படுத்தி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குமே இது போன்ற நிலை தாங்க உங்களுக்கு இருக்குது. அதனால பணம் வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ற விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தாங்க. புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல வந்து 26ஆம் தேதி அமர போறாருங்க. அதனால பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது கூடவே புதன் சுக்கிரன் 2 பேரும் இணையறதுனால உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்வெல்லாம் கிடைக்குங்க. வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். நீங்க வந்து புதுசா வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல நல்ல ஒரு உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. இந்த டைம் வந்து நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட் எல்லாமே கிடைக்குங்க. இந்த மாதம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா நிர்வாகத்துறை, அரசு துறை இல்லைன்னா அரசு அதிகாரிங்க கூட இவங்க எல்லாரும் கூடயுமே உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு ஏற்பட போகுதுங்க. லாபஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா தாங்க இருக்க போகுது. சொத்து ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்புலாம் கிடைக்கும். இருந்தாலுமே கூட அதுக்குன்னு கிடைக்கிற லாபம் வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்க போகுது. 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறது மூலியமா உங்களுக்கு கழுத்து, முதுகு சம்பந்தமான வலியில ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. புதிய வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். 8க்கும் 10க்கும் அதிபதியா இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகுதுங்க. அதனால திடீர் வேலை மாற்றம்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்க வளர்ச்சியை நோக்கி தாங்க போக போகுது. இந்த டைம் படிப்புல 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாகறதுக்கு ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.